பயத்தோடு தான் இந்த பிரியாணி செய்ய ஆரம்பித்தேன். என்ன பயம்னு பார்க்குறீங்களா? பவர் கட் ஆகிடும்னு சொல்லிட்டு தான். ஈவினிங் ஆனால் திடீர்னு காற்று மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் வர்றது கிடையாது, பவர் மட்டும் கட் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஒரு 7 மணிக்கு மேலே சீக்கிரமாக பவர் இருக்கும்போதே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன். காலையில் மட்டன் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பாதி செஞ்சுட்டு டிஃபனுக்கு மீதி அப்படியே இருந்தது. ஆனால் வேக வச்சுருந்தேன், நைட்டுக்கு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடணும் போல் இருந்தது, அதனாலேயே அப்படியே எடுத்து வச்சுட்டுறேன். சூப்பராக சீரக சம்பாவில் தான் பிரியாணி பண்ணேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது என்ன தான் பாஸ்மதி அரிசியில் சாப்பிட்றத விட இந்த சீரக சம்பாவில் ஒரு டேஸ்ட்டே சூப்பராக தாங்க இருக்கும். இந்த தவா நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு, தூக்கி போட்டுடலான்னு நினச்சேன். அது நமக்கு இப்போ யூஸ் ஆகுது. எந்த ஒரு பொருளும் நம்ம வேண்டான்னு நினைக்கிறது தான் நமக்கு சில நேரத்தில் உதவி பண்ணுது. சூப்பராக பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. சுபாவுக்கும் நல்லா ஊட்டி விட்டுட்டு நாங்களும் அப்படியே பிரியாணி சாப்பிட்டாச்சு சூடாக. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.